உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. மும்முரமாக நடந்து வரும் பணிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையும் ஜல்லிக்கட்டு போட்டியும் பிரிக்க முடியாதது. உலக புகழ்பெற்ற மதுரை அவிஞாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை நாளான ஜனவரி 15ஆம் தேதி நடக்கவுள்ளது. இதில் 3090 காளைகளும் 1849 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். பாலமேடு, அலங்காநல்லூர் போல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வாடிவாசல், பார்வையாளர் மாடங்கள் அவிஞாபுரத்தில் நிரந்தரமாக கிடையாது. அதனால் மாநகராட்சி சார்பில் 67 லட்சம் ரூபாய் ஒதுக்கி வாடிவாசல், விழாமேடை, வாடிவாசலில் இருந்து 1500 மீட்டர் தொலைவுக்கு இருபுறமும் மரத்தடுப்பு வேலிகள், மாடுகள் சேகரிக்கும் இடம் மற்றும் மருத்துவ பரிசோதனை இடம், பார்வையாளர் மாடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. பொங்கலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் அனைத்து பணிகளும் வேகமாக நடந்து வருகின்றன. முக்கியமாக வாடிவாசல் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஜல்லிக்கட்டுக்கான வாடிவாசலை தலைமுறையாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு இருளன் என்பவர் தலைமையில் வாடிவாசல் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. தென்னை மரங்கள் மூலம் வாடிவாசல் தூண்கள் அமைப்பதால் மாடுகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் எந்த காயங்களும் ஏற்படாது என்பதால் தென்னை மரத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக வாடிவாசல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு மதுரை அவனியாபுரத்தில் நாங்கள் மந்தையம்மன் கோயில் சாமி கும்பிட்றதுனால அந்த சாமி கும்பிட்றதுக்கு எங்களுடைய ஜல்லிக்கட்டு அது விழாவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான எங்களுடைய ஜல்லிக்கட்டை தென்னை மரத்தில் கட்டி முப்பாட்டங்கள்லாம் செஞ்சு தரதுனால அதனால் தென்னை மரத்தில் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது திருப்பரங்குன்ற சாலையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 10 இடங்களில் சிமெண்ட் சாலையெல்லாம் இருக்கும். எங்களுடைய இது தென்னை மரத்தில் 23 மரங்களை நட்டு அது தண்டவளை கிட்டியாக அமைச்சு ஜல்லிக்கட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். அனைத்து காளைகளையும் வாடிவாசலில் அவிழ்த்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு தண்டவாள வாடிவாசல் அமைத்து வருவதாகவும் இருளன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் நாளில் நடக்க இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதால் அவிஞாபுரம் பகுதியை விழாக்கோலம் பூண்டுள்ளது.